Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனை தாக்கிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தல்லாக்குளம் பள்ளியில் சீருடை அணியாமல் வந்த 7ஆம் வகுப்பு மாணவனை தலைமை ஆசிரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவனின் கையில் உள்காயம் ஏற்பட்ட நிலையில் உடனே பெற்றோர் மாணவனை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் மாணவனை தாக்கிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க மாணவனின் தந்தை பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவனின் தந்தை ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 22ஆம் தேதிங்க பையன் ஸ்கூலுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போனோன்னே அங்கே யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லி பேண்ட்டு மட்டும் யூனிஃபார்ம் போடலன்னு சொல்லி கிச்சன் ரூமில் ஒரு 6 பேர்த்தை கூப்பிட்டு வெளியே நிற்க வச்சு அவங்கள தாட்டி விட்டு பையனை மட்டும் எதுக்காக கொத்தாவை கூப்பிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி திருப்பியிருக்காங்க. கையை பிடிச்சி திருப்பி பின்னால் ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்து அதுலேருந்து காலையிலேருந்து பையன் வழியில் தான் துடிச்சிட்டு இருந்துக்கா. சாயங்காலம் வந்து அந்த டீச்சர்கிட்ட கூட கேட்டேன், யாராச்சும் ஒருத்தர் ஃபோனாக பண்ணியிருக்கலாம்ல எங்களுக்குன்னு. ஃபோன் பண்ணால் எச்சமெங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரும் ஃபோன் பண்ணலைங்க. சாயங்காலம் போய் மீடியா அவங்க போய் கேட்டோம்னா ஏங்க மேடம் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டங்காட்டி, உங்களுக்கு வேறு வேலையில் இப்படியே தான் வந்துட்டுருப்பீங்க, சும்மா கிளம்புங்க ரோட்டில் கிளம்புங்க. இப்போ வெளியே வந்து ஸ்கேனிங் எடுத்து பார்த்தா இங்கே நரம்பு எலும்பு இந்த இங்கெல்லாம் கிராக் ஆகிருக்குங்க. மொத்தம் 8 கம்ப்ளைண்ட் வந்துருக்குங்க உள்ளுக்குள்ளே. ஒன்றும் எஃப்ஐஆர் கூட போடாமல் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் ஒன்று கல்வித்துறையாக வந்து பார்த்து இருக்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் சரிங்க. கடைசியில் எங்களை வாழ்வாதாரம் என்ன ஆகிறது நாங்கள் இதுங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். நீங்கள் ஏதாவது கொடுத்து சாகத்தான் வேணும். நாங்கள் அந்த முடிவில் தான் நான் இருக்கேன். ஏன்னா நம்ம கல்வித்துறையிலாரி நம்மளோட இந்த வாழ்க்கையை முடிவிட்டு, ஆனால் நாளைக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு ரிக்கார்டாக இருக்கட்டுங்க. இது எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏழை குழந்தை ஸ்கூலில் நடக்கக்கூடாதுங்க.